ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்கொடிஸ் சேனல். இன்றைக்கி தினை அரிசியில் ஒரு சுவையான கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த தினை அரிசி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 டம்ளர் தினை அரிசியை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணின சின்ன வெங்காயம் 1 கப், கருவேப்பிலை 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1/2 கப்பு. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடேறின பின்னால் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை போட்டு பொரிய விடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச பின்னால் நம்ம பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பித்த பின்னால் தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற தினை அரிசியை இதில் சேர்த்துடலாம். தினை அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது தேவையான உப்பை சேர்த்துருவோம். உப்பை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறுங்க. இப்படி கிளறிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாகிரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாகிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்த பின்னாடி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆற வைக்கலாம். ஆறின பின்னாடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டையாக இதை போல் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி சட்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்க. இப்போது இட்லி சட்டியில் எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வரிசையாக அடுக்கிடலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நைட்டு டின்னருக்கோ செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. தினை அரிசி மட்டும் இல்லை, மற்ற எந்த சிறுதானியத்தில் வேணாலும் நம்ம இதை போல் கொழுக்கட்டை செய்யலாம். இல்லை 2-3 சிறுதானியத்தை மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. கொஞ்சமாக சைட்ஸில் தண்ணியை தெளிச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். இதை எந்த சாம்பார் சட்னியோடு வேணாலும் நாம் சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் மற்ற சிறுதானிய ரெசிபிஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.